நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். உங்களுடைய வரிப்பணத்தை வீணாக்கி கரியாக்கி பாராளுமன்றம் தொடர்ந்து முடக்கப்பட்டு வருகிறது. இதற்கான பிரதான காரணம் அண்டை மாநிலமான ஆந்திராவை சேர்ந்த எம்பிக்கள், தெலுங்கானா மற்றும் ஒன்றுபட்ட ஆந்திராவை விரும்பக்கூடிய எம்பிக்கள் அப்படின்னாலும் கூட இந்த முடக்கங்கள்ல தமிழகத்தை சேர்ந்த எம்பிக்களுக்கும் பங்கிருந்திருக்கிறது அப்படிங்கறதுல மாற்றுக்கிறது இல்லை. தமிழக எம்பிக்களுடைய கோரிக்கை மீனவர் விவகாரம். இலங்கை கடற்படையால் தொடர்ந்து தமிழக மீனவர்கள் தாக்கப்படுகிறார்கள். தொடர்ந்து இந்த தாக்குதலானது நடத்தப்படுகிறது. ஆகிய காரணத்தினால் இது பற்றிய விரிவான விவாதம் வேண்டும் என்று கோரிக்கையை இன்றல்ல, இந்த பாராளுமன்றம் தொடங்கினதிலிருந்து, இந்த கூட்டத்தொடர் தொடங்கினதிலிருந்து முன்வைக்கிறாங்க. ஆனால் எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்ற காரணத்தினால் முடக்கங்களில் தமிழ்நாட்டை சேர்ந்த பிரதிநிதிகளும் ஈடுபடுகிறார்கள். இந்த பாராளுமன்ற முடக்கம் என்பது தொடர்ந்து நடக்கிறது. மசோதாக்களுடைய நிலை சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. இது ஆரோக்கியமானதா, இது சரியாக கையாளப்படுகிறதா, இதற்கான காரணம் யார் என்பதையெல்லாம் பற்றி இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலச இருக்கின்றோம், விவாதிக்க இருக்கின்றோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பினை காண்போம். பாராளுமன்றத்தின் கடைசி கூட்டத்தொடர் கலேபர கூட்டத்தொடராக காட்சியளிக்கிறது. தினசரி கூடும் மக்களவையும் மாநிலங்களவையும் உறுப்பினர்களின் ஆவேச பேச்சுக்கள், கூச்சல், ரகளை, குழப்பம் காரணமாக மீண்டும் மீண்டும் ஒத்திவைக்கப்படுவதும் கூடுவதுமாக உள்ளது. தெலுங்கானா பிரச்சினை, மீனவர் பிரச்சினை போன்ற விவகாரங்கள் விவாதங்களின்றி, கருத்து பரிமாற்றங்களின்றி உணர்ச்சிகரமாக கூச்சல்களும் குழப்பங்களுமாக ஒத்திவைக்கப்படுகின்றன. ஆளும் தலைமைக்கு சபையை கொண்டு செலுத்தும் ஆளுமை குறை உள்ளதா அல்லது எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு நடத்தும் நாடகங்களா என மக்களுக்கு புரிபடவில்லை. இன்று காங்கிரஸ் கட்சி தன் எம்பிக்கள் 6 பேரை சஸ்பெண்ட் செய்துள்ளது. தமிழக மீனவர் பிரச்சினையில் அதிமுக எம்பிக்கள் 5 பேரும் திமுக எம்பிக்கள் 3 பேரும் கட்டுப்பாடின்றி நடந்து கொண்டதாகவும், மைக் உடைப்பு, காகிதம் கிழிப்பு போன்றவற்றில் ஈடுபட்டதாகவும் செய்திகள் வந்துள்ளன. பாராளுமன்ற நடவடிக்கைகளுக்காக பல கோடி ரூபாய் மக்கள் வரி பணம் செலவிடப்படுகிறது. மக்கள் பிரச்சினைகளை விவாதிக்க, மக்கள் நலன் சார்ந்த சட்டங்கள் இயற்றவே பாராளுமன்றம் நடத்தப்படுகிறது. புனிதமான கங்கையை அசுத்தப்படுத்துவதற்கு இணையானது பாராளுமன்றத்தில் ஜனநாயகம் கேள்விக்குள்ளாக்கப்படுவது. உறுப்பினர்களின் இத்தகைய போக்குகளை இன்றைய அரசியல் தரத்திற்கான அடையாளமாக பார்க்கலாமா? இத்தகைய சூழலுக்கு எந்த கட்சி பொறுப்பேற்க வேண்டும்? ஆளும் கட்சி கூட்டணியா, எதிர்க்கட்சிகளா? பாராளுமன்ற ஜனநாயகத்தை பயில இன்னும் கூடுதல் பக்குவம் இந்திய எம்பிக்களுக்கு தேவைப்படுகிறதா? அந்தந்த கட்சிகளின் அரசியல் உள்நோக்கங்கள் பாராளுமன்ற ஜனநாயகத்தை பாழ்படுத்துகிறதா என்பது போன்ற பல கேள்விகள் எழுந்திருக்க இதைத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விரிவாக அலசரிக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார்கள் முன்னாள் IAS அதிகாரி திரு முருகன் அவர்கள், அதே போல காங்கிரஸ் கட்சியை பிரதிநிதித்துவம் செய்து காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி அவர்கள் இணைகிறார். அதே போல மீனவர் பிரச்சனையை பிரதானமாக எழுப்பிய அஇஅதிமுக, திமுக ஆகிய கட்சிகள் தான். அதிமுகவின் திரு ஆவடிக்குமார் இன்னும் சற்று நேரத்தில் இணையிருக்கிறார். நான் விஜயதரணி அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். இந்த மீனவர் பிரச்சனை எழுப்பப்பட்டிருக்கிறது, அதுவும் ஒரு காரணம் அப்படின்னாலும் கூட இந்த கூட்டத்தொடர், இந்த 15வது மக்களுடைய கடைசி கூட்டத்தொடர் முடங்கியதற்கு காரணம், எப்பவுமே நீங்க வசதியா சொல்வீங்கல்ல, எதிர்கட்சிகள் காரணம், எதிர்கட்சிகள் ஜனநாயகத்தை சீர்குலைக்கின்றன குற்றச்சாட்டை வைக்க முடியாது. இந்த முறை மக்களவை முடங்கி இருக்கிறது, மாநிலங்களவை முடங்கி இருக்கிறது என்றால் அதற்கு உங்களுடைய கட்சி பிரதான காரணம் இல்லையா? அதாவது தெலுங்கானாவை பொறுத்தவரை, தெலுங்கானா இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் அதற்குண்டான எதிர்ப்புகள் வலுத்து வருகிறது. அதுல குறிப்பாக இன்னைக்கு ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி இருக்காங்க. டெக்னிக்கலா ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. அதாவது மாநிலங்களவையில இந்த தெலுங்கானா பிரச்சனை கொண்டு வருவதாக முதலாவது அதை டேபிள் பண்றதா, அந்த பில்ல மசோதாவை கொண்டு வருவதாக தீர்மானித்திருந்த சூழ்நிலையில் இது மணி பில்லா கொண்டு வரணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தது. அதாவது பைனான்சியல் இம்ப்ளிகேஷன்ஸ் அபார்ட், இது இந்த மணி பில்லா எங்க வரணும்ங்கிறது பிரச்சனை இல்ல. பிரிக்கணுமா பிரிக்க கூடாதாங்கிற கோரிக்கை உங்க கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் 2 பக்கமா கோஷமிட்டு அவைய முடக்கிட்டு இருக்காங்க. உங்க கட்சியே உங்க கட்டுப்பாட்டுல இல்ல. எப்படி நீங்க எதிர்கட்சிகளை 6 பேரை இன்னைக்கு எக்ஸ்பெல் பண்ணிருக்கோம். நீங்க அதை பார்க்கணும். எங்க கட்சின்னு கூட பார்க்காம நாங்க எக்ஸ்பெல் பண்ணியாச்சு. 6 பேரை இன்னைக்கு கட்சியிலிருந்து 6 எம்பிக்களை நீக்கி இருக்கோம். அது ஒரு பக்கம் இருக்க. நாளையில இருந்து சுமூகமா இருக்கலாம். அது எக்ஸ்பெல் பண்ணிருக்கோம். ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு ஒரு பக்கம்.
இன்னொரு பக்கம் பிரதான கோரிக்கை என்ன இருந்திருக்குன்னா அதுல ஒரு மாற்றம் ஏற்படும். அதுக்காக சொல்றேன், இது நிதி ஒதுக்கீடு சம்பந்தப்பட்ட ஒரு மசோதாவாக ஏற்படுமே. ஆனால் முதலாவது அது மக்களவை கொண்டு வரப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது. அது நாளைய தினம் அது நிறைவேற வாய்ப்பு இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்க, தெலுங்கானாவை பொறுத்தவரை எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு நாங்கள் இன்றைக்கு அவங்களை நீக்கி வச்சு அதற்குண்டான பிரச்சனையை தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனால் மீனவர் பிரச்சனையை பொறுத்தவரை நிச்சயமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் 3ஆம் தேதி சட்டமன்றத்தில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவாக தன்னோட பதிலில் பெருமையாக கூறினார். அதாவது மீனவர் பிரச்சனையில் நாங்கள் தலையிட்டு, அதாவது மத்திய அரசும் சில முடிவுகளை எடுத்து இந்த இருதரப்பு மீனவர்களையும் அழைத்து பேசி 2 மத்திய மாநில அரசுகளின் ஈடுபாடோடு தூதரக உதவியோடு இருதரப்பு மீனவர்களையும் விடுவித்தது மட்டுமல்ல, அவர்களை படகுகளை கொடுத்தது மட்டுமல்ல, பேச்சுவார்த்தையும் தற்போது சுமூகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதில் என்னென்ன சாராம்சங்கள் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, இப்படி எல்லாம் தகவல் எல்லாம் சட்டமன்றத்தில் பதிவு செய்துவிட்டு இன்றைக்கு பாராளுமன்றத்தை முடக்கக்கூடிய அளவுக்கு இது ஒரு பிரச்சனையாக ஏன் எடுத்து முடக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்களா? நீங்க சொல்லக்கூடிய பேச்சுவார்த்தைகள் நடந்த பிறகு எத்தனை கைதுகள் நடந்திருக்கின்றன, எத்தனை இந்திய மீனவர்கள் இலங்கை சிறையில் போயிருக்காங்க? மட்டுமல்ல, இன்றைய தினம் நேற்றைய தினம் 25 இலங்கை மீனவர்கள் கைது செய்யப்பட்டாங்க. அது ஜஸ்டிஃபை பண்ணாது. நமது மீனவர்கள் இலங்கை சிறைக்கு போகக்கூடிய சூழ்நிலை, இருதரப்பு மீனவர்களும் கைது செய்யப்படுவது தடுப்பதற்காகத்தான் ஒப்பந்தம் வேண்டும். பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் போது, பேச்சுவார்த்தை நீங்க நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவங்களும் கைது பண்ணக்கூடாது என்றால் இது விவாதிக்கப்பட வேண்டிய விஷயமா இல்லையா? விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம், பேச்சுவார்த்தையில் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம். ஏற்கனவே பாராளுமன்ற சட்டமன்ற 2 அவைகளின் இசைவோடு இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் அதற்கு பொறுப்பேற்றிருக்கிறார். 3ஆம் தேதி சட்டமன்றத்தில் தன் பதிலறையில் தெளிவாக கூறியிருக்கிறார். பேச்சுவார்த்தையை முதலமைச்சர் வரவேற்றார். ஆனால் பேச்சுவார்த்தைக்கு பிறகு நடக்கக்கூடிய கைதுகள் யாரால் ஏற்புடையது, யாருக்கு ஏற்புடையது? நிச்சயமா முதலமைச்சருக்கு ஏற்புடையது. கைதிகளை பொறுத்தவரை இங்கு கைது செய்வதும் தவறு, அங்கு கைது செய்வதும் தவறு. 2 பக்கமும் கைதிகளை நிறுத்தி இந்த மாதிரி கைது செய்ய எல்லை தாண்டுகிறார்களா? என்னை பொறுத்தவரை ஒரு கருத்து இருக்கிறது, எல்லை தாண்டுகிறார்களா? அவர்கள் ஒன்றும் தீவிரவாதி கிடையாது, அவர்கள் மீனவர்கள் தான். அந்த தன்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். விவாதிக்கப்பட எடுத்துக்கலாம் அப்படிங்கறதா விவாதிக்க எடுத்துக்கொள்ளவில்லை என்று இல்லை. அவை அமைதியாக நடந்தால் விவாதத்திற்கு இந்த பொருளை எடுத்துக்கொள்ளலாம், எடுத்துக்கொள்ளக் கூடாது. அதைத்தான் திரு ஆவடிக்குமார் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். எப்படி ஏற்புடையது அவையை முடக்குவது, இல்ல அவையில கூச்சல் குழப்பம் விளைவிப்பது அப்படிங்கிறது எந்த வகையில ஏற்புடையது? இது சரியா அப்படிங்கிற பார்வை இருக்கிறது. அதாவது நாடாளுமன்றத்தை முடக்குவதோ அல்லது ஸ்தம்பிக்க வைப்பதோ ஒரு ஆச்சரியமான செய்தியே இல்லை. இன்றைக்கு பார்த்தா நாடாளுமன்றம் நடந்தாதான் ஆச்சரியம். ஆனா இது என்னன்னா, இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு மத்தியில் ஆளுகின்ற கட்சி அதற்குரிய பெரும்பான்மை இல்லை என்று ஒரு காரணமா இருந்தாலும், இன்னொரு காரணம் அவங்களே இந்த நாடாளுமன்றம் நடந்தா விவாதங்களுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டும், அதனால இந்த நாடாளுமன்றம் சுகமா நடக்கக்கூடாது, கடைசி நேரத்தில் பொதுவா எல்லா தீர்மானங்களும் நிறைவேற்றிட்டு போயிடலாம்னு நினைக்கிறாங்க. அது ஒண்ணு. 2வது, இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை அல்லது தமிழ்நாட்டை சார்ந்த மீனவர்களுடைய பிரச்சனை இந்தியாவுக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனை, அதனால இங்க விவாதிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆக இது சம்பந்தமா பேசுறாவே அவங்க என்னவோ கண்ணிய குறைவா நியாயமானது, மிக நியாயமானது. ஆனால் அதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நடைமுறைகள் விதிகளை மீறியது சரியா? விதிகள் மீறப்பட்டது இருங்க. அதாவது இந்த விதிமுறைகள் மீறல் சரியா தப்பான்ற விவாதத்துக்குள்ள நான் வர விரும்புறேன். நான் சொல்ல விடுங்க. அதாவது இன்றைக்கு இருக்கின்ற நாடாளுமன்றம் எந்த வகையால் சொன்னா புரியுமோ அந்த வகையில சொல்றாங்க. ஆக இந்த நாடாளுமன்றத்தினுடைய இது இயல்பு நடைமுறை. இது விதிக்கு உட்பட்டதா உட்பட்ட ஆளுங்கட்சி அப்பதான் புரியுது அந்த ஆளுங்கட்சிக்கு. அப்பவே வேறு சில கேள்விகளும் எழுப்பி இருக்க, சில காட்சிகளை நம்ம நிச்சயமாக பார்க்கணும். விதிகள் இருக்கிறது பாராளுமன்றத்துக்கு. இன்று அரங்கேறிய காட்சிகள் சிலவற்றை பார்க்கணும். ரைட், சில காட்சிகளை முதல்ல இப்ப பார்த்தோம். We will take up the action against the culprit and hang the culprit. Sir, Nidhu Tania is. இது போன்ற We will take up the action against the culprit and hang the culprit. Sir, Nidhu Tania is
We will take up the மைக் பிடுங்கப்படுகிறது சபாநாயகர் கிட்ட. விதியா? மைக் பிடுங்கலாங்கிறது விதியா? அது விதி மீறல் இல்லையா? இருங்க. நாடாளுமன்ற மாநிலங்களவையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்களுடைய நாடாளுமன்ற மாநிலங்களவை குழு தலைவர் டாக்டர் மைத்ரேயன் அவர்கள் 5 நாளா தொடர்ந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்து விவாதிக்கன்னு கேட்கிறாரு. ஆனா அதை பத்தி பரிசீலனையே பண்ணாம எப்படி நாடாளுமன்றத்தினுடைய பார்வைக்கு இதை கொண்டு போக? நீங்களே கேட்டீங்க. இன்னைக்கே விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று ஹமீத் அன்சாரி குடியரசு துணைத் தலைவர் சொல்றாரு. ஆமா, அதையும் மீறி நான் கிழிப்பேன்னா எப்போ அந்த நிலை அவங்க தமிழ்நாடு சட்டமன்றத்தை நடத்துகின்ற வலிமையான ஆளுங்கட்சியும் வலிமையான நிர்வாகமும் இருக்கு. நாடாளுமன்றத்தில் மைக்க பிடிங்கிறதுன்னு அதிசயம் கிடையாது. ஆளுங்கட்சியை திட்டமிட்டு தெலுங்கானா பிரச்சனை உருவாக்கி நாடாளுமன்ற மரபுகள் ஆளுங்கட்சியோட வலிமையை சார்ந்ததா? வலிமையை கடைபிடிக்கப்படும். ஆளுங்கட்சி இவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியல. அது இல்லாம இங்க இருந்துட்டு இப்படி பண்றது முற்றிலும் தவறு. இன்னைக்கு விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதாக உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது. 5 நாளா ஏன் எடுத்துக்கல? இல்ல இன்னைக்கு இதெல்லாம் பண்ண பிறகுதானே எடுத்துக்கிறாங்க. ஒரு மத்திய அரசாங்கம் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் என்று வற்புறுத்துவதற்கு அல்லது அந்த பாதிப்புக்கு மத்திய அரசாங்கம் ஒன்றும் தெரியாம இல்ல. இந்தியாவினுடைய கடற்பகுதியில் என்ன நடக்குதுன்னு இந்திய அரசாங்கத்துக்கு தெரியாதா? அத தெரியாத நிலையில ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய மாநிலம் சார்ந்த பிரச்சனையை ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் மூலமாக கொண்டு வர விரும்பினால் அதற்கு பேச அனுமதி இல்லை என்றால் 4 நாள் 5 நாள் இதையே தொடர்ந்து சட்டமன்றம் சார்ந்த பிறகு வருவோம். இப்போ இருவேறு பார்வைகள் பதிவு செய்யப்படுது. வேற வழி இல்ல. இன்னைக்கு கூச்சல் குழப்பமாக இருக்கிறது. ஒரு விஷயம் கவனம் பெற வேண்டும் என்றால் இந்த நடைமுறைக்கு ஒரு முக்கியத்துவம் வந்ததுக்கு நீ விவாதிக்கிறீங்கல்ல. இந்த விவாதத்துக்கு வந்தது காரணம் நேற்று நடந்துட்ட நடையும் அந்த செஞ்சதுக்கு பிறகுதானே நீங்க விவாதிக்கிறீங்க. முக்கியமான பிரச்சனை இது எடுத்துக்கொள்ளவே படல அப்படிங்கிறது தமிழக உறுப்பினர்களுடைய கருத்து. தண்டனை கொடுங்க. திரு முருகன் உங்களுடைய பார்வை. என்ன பேச விட்டா பேசுங்க. முதல் பாயிண்ட் என்னன்னா, இவங்க அவங்க கட்சி சார்ந்த விஷயங்களை சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. நியூட்ரலா ஒரு கட்சியை சாராம தமிழகத்தை மறந்து விடுங்கள், இந்த பிரச்சனைகளை மறந்து விடுங்கள். நாங்கெல்லாம் 1989 நான் பாராளுமன்றத்தில் மத்திய அமைச்சருக்கு பிரைவேட் செக்ரட்டரியா இருந்துகிட்டு போய் உட்கார்ந்துருப்பேன். ராஜீவ் காந்தி அப்ப பிரைம் மினிஸ்டர். இந்த மாதிரிலாம் நாங்க பார்த்ததே கிடையாது. அதோட மேல அதற்கு முன்பட்ட நாட்கள்ல என்னது சத்தம் போட்டாங்களா அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லா சட்டசபைகளிலும் தமிழகத்தை மறந்துருங்க ஃபார் மினிட், எல்லா சட்டசபைகளிலும் எல்லா பார்லிமெண்ட்ல எல்லா கட்சிகளும் பண்ற விஷயம்ங்கிறத முதலில் பார்வையாளர்களும் நீங்களும் அதை ஒத்துக்கணும். இப்ப காங்கிரஸ் கட்சி இப்ப பண்ணாம இருக்கேன்னா அது ஆளுங்கட்சியா இருக்கு. இதே காங்கிரஸ் கட்சியில எத்தனையோ தூரம் பார்லிமெண்ட முடக்கிருக்காங்க பிஜேபி ஆளுங்கட்சியா இருக்கும்போது. திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த தலைவர் ஹாப்பி ஆயிடுவாரு. அந்த 2 எம்எல்ஏ எனக்கே பர்சனலா தெரியும். நான் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணும்போது அதை பாத்திருக்கேன். அவங்க வெளியில அவங்க பேசிட்டு இருக்கலாம் கேட்டீங்கன்னா, இன்னைக்கு என்னடா பண்ணலாம் இந்த மாதிரிலாம் பேசினாலாம் நான் காது கூட கேட்டிருக்கேன். அதெல்லாம் ஆன் ரெக்கார்டு வந்த விஷயம். ஆன் ரெக்கார்டு சொல்றேன். நான் இப்ப நம்ம டெவலப் பண்ற ஒரு இஷ்யூ. இப்ப உதாரணமா ஒரு கட்சி ஜனதா தள்னு எடுத்துங்க. அந்த கட்சி எம்பிக்கள்லாம் மிஸ்பிஹேவ் பண்றாங்க பார்லிமெண்ட்லயோ அது ஒரு குறிப்பிட்ட சட்டசபையில வச்சுங்க. அந்த தலைமை என்னப்பா அப்படி பண்றேன்னு கேட்பாங்களா? நோ. தலைமைகள் ஊக்குவிக்கவே சொல்லி அனுப்பிட்டு நீங்க சந்தேகப்படவே வேண்டாம். எதிர்கட்சிகள் ஒரு அரசியல்வாதி எம்எல்ஏ எம்பிட்ட நீங்க இதை கேட்டா அவர் ஒரு டிவி நிகழ்ச்சியில இதை சொல்ல முடியாது. நான் நியூட்ரலா சொல்றேன். ஆச்சா, அதுக்கு காரணம் இந்திய ஜனநாயகத்தின் நடைமுறை 3 அம்சங்கள் சார். இப்ப நீங்க செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி அண்ட் எக்ஸிகியூட்டிவ். எக்ஸிகியூட்டிவ் குட்டிச்சுவராய் கிளப்பையாச்சு. ஜுடிஷியரி கூட சீஃப் ஜஸ்டிஸ் கோர்ட் நடத்தும் போது உள்ள ஊர்வலமா போறாங்க வக்கீல்கள். நீங்க அதையும் கம்பேர் பண்ணீங்கன்னா பார்லிமெண்டரி டெமோக்ரஸில அப்படி மோசமான சூழ்நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம் என்பதை முதலில் ஒத்துக்கொண்டு
கட்சி சார்ந்து பேசாம இயக்கம் சார்ந்து பேசுனீங்கன்னா அழகா சொன்னார் இவரு, அவங்களும் அதை மென்ஷன் பண்ணாங்க. இப்ப பிரமாதமா ப்ரிப்பேர் பண்ணி 12 வேர்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி போய் பேசுறதை விட அதை கிழிச்சு எரிஞ்சு நிறுத்தினோட ஒரு டிபேட் ஆகுதுல உங்களுக்கு, டிராயிங் த அட்டென்ஷன், அவ்வளவுதான். ஒன்னாச்சுங்களா, டிராயிங் த அட்டென்ஷன் தான் இன்று பிரையாரிட்டி ஆகிருக்கிறதா? இது நிச்சயம் ஆரோக்கியமானது அல்ல அப்படிங்கிற ஒரு பார்வையும் இதற்கு தள்ளப்படுகின்றோம். சில இஷ்யூ எடுக்கப்படல, உதாரணத்துக்கு மீனவ பிரச்சனை எடுக்கப்படல என்றால் இதை தாண்டி வேற வழி இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது. கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய கட்டத்துக்கு பாராளுமன்றமும் சட்டமன்றங்கள் போல தள்ளப்பட்டிருக்கிறதா? தொடர்ந்து பாராளுமன்றம் முடங்கி இருக்கிறது. தெலங்கானா உள்ளிட்ட விவகாரங்களால் பிரதான முடக்கங்கள் என்றால் தமிழக பிரச்சனை இதில் விவாதிக்கப்பட வேண்டும். முக்கியமாக மீனவர் பிரச்சனை எழுப்பப்பட வேண்டும், இது விரிவாக விவாதிக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து தமிழக உறுப்பினர்கள் குரல் கொடுத்து வந்தார்கள். ஆனால் அது ஏற்கப்படாததுனால தமிழக உறுப்பினர்களும் சில செயல்களை செஞ்சாங்க, அதுவும் விவாதத்துக்கு வந்திருக்கிறது. அந்த காட்சிகளை இப்ப பார்த்தோம். You don't want the expression to be held press. It is unfortunate. Expression to not to be held. Will. Expression to be held. Very unfortunate. Left by the intelligence. And government has not taken. Mr. Baisha, please. Government should take immediate action. The culprit should be hanged immediately, sir. அஇஅதிமுக உறுப்பினர் மைத்ரேன் அவர்கள் இந்த முடக்கங்கள், இந்த காட்சிகள் அவரை பார்க்க முடிந்தது. அவர் மட்டுமல்ல, திமுக உறுப்பினர்களும் இதே போன்ற ஆவணங்களை கிழித்தறிந்தாங்க. இதே போன்ற காட்சிகளை நம்ம இரு அவைகளிலுமே பார்க்க முடிந்தது. வேறு வழி இல்லைங்கிற ஒரு பார்வை இருந்தாலும் இது விதி மீறல் இல்லையா திரு ஆவடிக்குமார்? இது அவையுடைய விதிகள் என்ன சொல்கிறது? அதாவது அவையில அமைதி காக்கணும்னு சொல்லுது. 349 of the house என்ன சொல்கிறது? The members shall not shout slogans in the house and சொல்லுது. Shall not approach the chair personally in the house. The member may send chits to the officers at the table if necessary. Cannot go to the well of the house and சொல்லுது. Shall not tear the documents in the house in protest னு சொல்லுது. ஆனால் அத்தனை விதிகளும் மீறப்பட்டிருக்கின்றன. இது எப்படி நியாயப்படும்? அவை விதியை மீறினாங்களா இல்லையான்னு முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் அவைத்தலைவருக்கு தான் இருக்கு. சரி, அவைத்தலைவர் நினைச்சாருன்னா விதிமீறல் சொல்லலாம், இல்லன்னா அதை அனுமதிக்கலாம். ஆக அவருடைய அனுமதிக்கு உட்பட்டது. அவர் ஏன் நான் சொல்லி முடிச்சிடுறேன், அவர் ஏன் அனுமதிக்கிறாரு? அனுமதிக்கலாம் அந்த அவையினுடைய நடைமுறை அது மாதிரி ஆயிப்போச்சு. ரெண்டாவது, நீங்க இதுல இருந்து ஒரு உண்மையான தலைவருடைய முடிவுன்னு சொன்னீங்க. அவை தலைவர் புல்லட்டின்ல நேம் பண்ணிருக்காரு இந்த டிஸ்ரப்ஷனுக்காக. அவர் எல்லாரையும் அனுமதிக்க சொல்ல, ஏன் இந்த உறுப்பினர்களை மட்டும் நீங்க குற்றம் சாட்டுறீங்க? அவங்களெல்லாம் விட நாங்க குறைவான வகையில தான் இந்த காரியங்களை அதாவது இந்த குற்றங்களை செய்ய குற்றங்கள் நினைச்சா அந்த குற்றங்களுக்குரிய தண்டனை எல்லா காலங்களிலும் எல்லாருக்கும் தரணும். ஆனா இந்த இந்தி பேசுகின்ற மாநிலங்களில் இருக்கின்றவர்கள் அதை செய்கின்ற பொழுது அதை கண்டு கொள்ளாத அந்த அவைத்தலைவர் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு மாநிலத்தினுடைய பிரதிநிதிகளாக அதை அவங்களுடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று அதை நேரடியா அதை குற்றம் சொல்லாம அவங்களே அவங்களுடைய கண்ணியத்தையே குறை சொல்ற மாதிரி அவங்கள ஒரு தகுதியற்றவர்கள் என்ற நிலையை உருவாக்குகின்ற உறுப்பினர்கள் பேர் இந்த மாதிரியான காரணங்களுக்காக புல்லட்டின்ல நேம் செய்யப்பட்டிருக்கிறது. அவர் ஹிந்தி பகுதி மக்கள் இல்ல, ஹிந்தி பகுதி எம்பிக்கள் இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காகவா? ஹிந்தி பகுதி இல்லைங்க, தமிழ்நாடுனாவே அவங்க அதை ஏதோ ஒரு மாற்றாந்தாய் மனப்போக்கோடு. ரெண்டாவது, எப்படி தமிழ்நாட்டு மீனவர்களை எப்படி பாராமுகமாக இருக்கிறதோ மத்திய அரசு, அதுபோல தமிழ்நாட்டு மாநிலத்தினுடைய பிரதிநிதிகளை நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டு எம்பிக்களுக்கு ஆவணங்களை கீழ்ச்சி போடுறதுக்கும் மைக்க தண்டனை கொடுங்க. அவங்க அந்த நாடாளுமன்றத்தினுடைய நடைமுறைகளை மீறி நடந்தார்கள், கட்டுப்பட மறுத்தார்கள், தண்டனை கொடுங்க, ஏற்றுக்க தயார். ஆனால் இந்த எங்களுடைய கோரிக்கைகள் நாங்கள் வலுவர வேண்டும், அது எதிரொலிக்க வேண்டும். தண்டனையே குடிக்கல, இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டிருக்காங்கன்னு பெயர் சொன்னதே அநியாயம், அநீதின்னு தட்டி கேட்கறீங்க. நீங்க தண்டனை கொடுத்திருந்தா பிரச்சனை இல்ல, அதை விவாதிச்சிருந்தா பிரச்சனை
பிரச்சனை இல்ல. ஆனா இவங்க எல்லாம் கட்டுப்பாடற்ற உறுப்பினர்கள் அல்லது கண்ணிய குறைவான உறுப்பினர்கள் அவங்களுடைய தகுதியை விமர்சனம் பண்ணிருக்காங்க. காட்சிகள் இதே போல வெல் ஆஃப் தி ஹவுஸுக்கு போய் ஸ்பீக்கருடைய மைக்க எடுத்து இல்ல ஆவணங்களை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கிழிச்சு போட முடியுமா? தமிழ்நாடு என்ன நடவடிக்கை? தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய நடைமுறைகள் எப்படி இருக்கின்றது தெரியும். நாடாளுமன்றத்தினுடைய நடைமுறைகள் எப்படி இருக்கு. இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இதுக்கு முன்ன இந்த மாதிரி சம்பவங்கள் எத்தனை நடந்திருக்கு. அப்பெல்லாம் ஏற்றுக்கொண்ட அவைத்தலைவர் இதுக்கு மட்டும் ஏன் தண்டனை கொடுக்கிறார்? அதுதான் பிரச்சனை. ஒரு தவறு செய்தால் அந்த தவறுக்கு அவங்களை அவை நீக்கம் செய்ய முடியும். அவங்க இன்னும் சொல்ல தகுதி நீக்கம் கூட செய்ய முடியும். அவையில தீர்மானம் கொண்டு வந்து அதையெல்லாம் செய்யாம அவங்களை ஏன் அசிங்கப்படுத்துறீங்க? அவங்களுடைய பிரச்சனையை பாருங்க. அவங்க நடந்துகிட்ட நடைமுறை அந்த நாடாளுமன்றத்தில் எந்த வகையான நடைமுறைகள் மற்றவர்கள் மேற்கொண்டார்களோ அதே வகையான நடைமுறைகளை தான் மேற்கொண்டாங்க. திரு முருகன் அவர்கள்ட்ட கேட்கிறேன். டிபேட்டிங் இன் டிரான்ஜெண்டிக் மேனர் ஒரே பாயிண்ட் தான். இப்ப அவர் என்ன சொல்றாருன்னு அவர் தெரிஞ்சு சொல்றாரா தெரியாம சொல்றாரு தெரியுங்க. பாருங்க, காங்கிரஸ் ஸ்பீக்கர் அல்லது பிஜேபி கவர்மெண்ட் இருக்கும்போது பிஜேபி ஸ்பீக்கர், திமுகவோ அதிமுகவோ அல்லது ஏதோ ஒரு கட்சி சபை 349 352 எல்லாம் மீறுதுன்னு சொன்னா சஸ்பெண்டட் அப்படி சொல்றது, உன்னை எழுதி வச்சுக்கிறது. கொஞ்ச நேரம் கழிச்சு அடுத்த நாம பண்ணா டிஸ்மிஸ், ஒன்ஸ் ஃபார் ஆல் இஸ் டிஸ்குவாலிஃபைடு அப்படிலாம் சொல்லலாம். ஆனா அப்படி செய்யறது இல்லை. ஏன்னு கேட்கிறாரு. நல்ல கேள்வி. நான் சொல்றேன் அதுக்கு பதில். ஏன்னா இந்த கட்சி இப்பொழுது ஆளுங்கட்சியா இருப்பது போன கவர்மெண்ட்ல எதிர்கட்சியா இருக்கும்போது இதை செஞ்சிருக்காங்க, அந்த கட்சி இப்ப செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் வந்துவிட்டது. இப்ப நீங்க சட்டம் இப்படி இருக்குது அதை ஏன் பின்பற்றலன்னா தாலுகா ஆபீஸ்ல போய் கான்ட்ராக்ட் சர்டிபிகேட் கேஸா காசு கொடுக்கலாம்னு சட்டம் இருக்கா? ஆனா காசு கேட்கறான், இந்தியா பூரா கேட்கறான். சோ நீங்க எங்க ஜனநாயகத்துடைய கோவில் சட்டத்தை கோயில் இருந்தாலும் நான் என்ன சொல்றேன், நான் அதை வரவேற்கல. நீங்க நடைமுறையை பேசும்போது மெரிட்ட பேசாதங்கிறேன். அப்படி பேசுனீங்கன்னா டிபேட் வேணா 1 hour முடிஞ்சிருமே தவிர விடை கிடைக்காது. சார் அது அப்படி அந்த மெரிட்டின் அடிப்படையில் எதிர்பார்க்கிறது அதீதமா விதிகள் கடைபிடிக்க இதில் எழுப்பப்பட்ட விஷயம் இருக்குல்ல, இதுல எழுப்பப்பட்ட விஷயம் தமிழக மீனவர்களை இலங்கை அரசு கைது பண்ணுகிறது. அதை நான் ஒரு ஒட்டு தீர்மானம் போட்டேன், பேச அனுமதிக்கவில்லைன்னு அழகா கிழிச்சு கேமரா எங்க இருக்கோ அங்க திரும்பி கேமரா மேல போட்டு நல்லா வருது எல்லாம் பாத்துட்டோம் இல்லையா, அதை விட்டுருங்க. சப்போஸ் அலோ பண்றோம்னு வச்சுங்க, அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எந்த கட்சியும் இல்ல, அது அதிமுகவோ திமுகவோ எந்த கட்சியாவும் இருக்கட்டும், இவங்க அலோ பண்ணிட்டாங்க என்ன பண்ணலான்னு ஒரு போன் பண்ணி கேட்டு இடையில ஏதாவது கலாட்டா பண்ணுன்னு சொல்லிருக்கலாம். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கும்போது, ஆக நாங்கள் பல முறை சொல்லியும் இந்த அரசு இலங்கை மீது படையெடுத்து தமிழர்களை காப்பாற்றதால் வெளிநடப்பு செய்யறோம்னு எரிஞ்சிட்டு போறாங்கன்னு வச்சுங்க. இது ஒரு கல்ச்சராய் போச்சு. இது தயவு செய்து எந்த கட்சியும் நீங்க குறை சொல்லாதங்க. அப்புறம் ஒரு கட்சி நிறுத்தி எல்லாருமா சேர்ந்து ஒரு மீட்டிங் போடுவோம், இனிமேல் வேற மெத்தட் அடாப்ட் பண்ணுவோம், இந்த மெத்தட் வேண்டாம்னு சொல்ற சூழ்நிலை கிடையாது. இது பெரிய கட்சிகளுக்கும் பொருந்தும், சிறிய கட்சிகளுக்கு பொருந்தும், எல்லோருக்கும் நடைமுறை வேற யூட்டோப்பியனா யோசிக்காதீங்கிறது உங்களுடைய பார்வை. இந்த டாபிக்ல ஆனா பார்வையாளர்களுக்கு தெரிய வேண்டியது, இதே மாதிரி சட்ட முன்மொழிவுகள் பாராளுமன்றத்தில் வரும்போது அதை எல்லா நாடுகளிலும், அமெரிக்காவில் பிலிபஸ்டரிங் பேரு, பிலிபஸ்டரிங் அப்படின்னு ஒரு டேர்ம், அது எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கவங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து படி. ஜனநாயகத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது இல்ல, அப்படி சொல்லலாம். அதாவது இதெல்லாம் இருக்கு, ஆனா வயலன்ஸ் பண்ணி விதிகளை மீறி பண்ணுவது இந்தியாவில் மட்டும்தான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ரைட். நான் விஜயதாரணி அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். இதுக்கான இன்னைக்கு இலங்கை விவகாரத்துல இன்னைக்குதான் அப்படி ஒரு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஏற்றுக்கொள்ளப்படும். நிச்சயமாக தமிழக உறுப்பினர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் அது நடக்காததுக்கு காரணம் தெலுங்கானா உள்ளிட்ட பல கோஷங்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. இது எடுத்துக்கிறதுல என்ன பிரச்சனை? இதை தாண்டி இந்த ஒரு இன்னைக்கு இவ்வளவு குழப்பம் ஏற்பட்டிருக்குன்னா மத்திய அரசாங்கமும் தானே காரணம். பிரதமர் ஏன் அவைக்கே வரல? இதை பத்தி விளக்கணும், பிரதமர் விளக்கணும்னு மைத்ரேயன் உள்ளிட்டவர் கேட்கிறாங்க. பிரதமர் ஏன் அவைக்கே வரல? ஹவுஸ் பிரதமர் அவருக்கு குறிக்கப்பட்ட நேரத்தில் அவர் வருவார். முதல் நாள் வந்தார்னு புரிஞ்சுக்கிற, அப்புறம் ஏன் வரவே இல்லை? இல்ல இல்ல, அது நீங்க கேட்கிற கேள்விக்கு பேசிக்ஸ் பாத்துங்க. இவர் தெலங்கானாவன்னு ஒருத்தர் சொல்றாரு, இன்னொருத்தர் விலைவாசி ஏறிட்டுன்னு சொல்றாரு,
இவர் வந்து மீனவர்கள் பிரச்சனை சொல்லும் போது பிரையாரிட்டைஸ் பண்ண முடியாதனால எதையும் எடுக்க மாட்டாங்க. சரி, பிரதமர் அவைக்கே வரும். அதாவது பிரதமர் அவைக்கு வருவது குறித்து அவங்க வந்து அதற்குண்டான நடைமுறைகள் இருக்கு. எதுக்கு பதில் சொல்லணுமோ அமைச்சர்களை தாண்டி பிரதமர் எதற்கு பதில் சொல்ல வேண்டுமோ அந்த இரு அவை முடங்க போகுதுன்னு பிரதமருக்கு முன்கூட்டியே தெரியுமா? எப்படி அவை முடங்க போகுதுன்னு அப்படி கிடையாது. இல்ல அப்படி கிடையாது. இல்ல அதாவது அவங்க தானே அவையே முடக்கி இந்த நாட்டு மக்களின் வரி பணத்தை வீணடிப்பவர்கள் அவர்கள் தான். அதனால அவங்களுக்கு நல்லா தெரியும். அவர்கள் அப்படின்னு சொல்லிடாதீங்க, அதுல காங்கிரஸ் எம்பிக்களும் அடக்கம் எல்லாரும் கேட்கிறேன். காங்கிரஸ் எம்பிக்களை நாங்கள் 6 பேரை சஸ்பெண்ட் பண்ணமே, இன்னைக்கு அதிமுக எம்பி மைக்க வரைக்கும் புடுங்கிருக்காரு. அவங்க தலைமை சஸ்பெண்ட் பண்ணிச்சா? இதுதான் நாடாளுமன்ற ஜனநாயகமா? இதுதான் சட்டமா? இவர்கள் தலைமை என்ன செய்கிறது? அதாவது நான் கேட்கிறேன், இவங்க கேட்கிறாங்க நாடாளுமன்றத்தில் அந்த மாநிலங்களவையில அவைக்குள்ள ஒரு இவங்க சொல்லக்கூடிய தவறுன்றது உண்மையானால் ஏன் நாடாளுமன்ற மாநிலங்களவை தலைவர் இல்ல நாடாளுமன்ற மாநில அவை ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஆக அவங்களே தவறு இல்லைன்னு சொல்ல நாங்க எப்படி தவறு நடவடிக்கை எடுக்க முடியும்? இன்னும் சொல்ல போனா திரு மைத்ரே மற்ற உறுப்பினர்களோ சஸ்பெண்ட் செய்யப்பட்டால் அது ஏற்புடையதான் உங்களுக்கு? அதெல்லாம் எதிர்பார்க்கீங்களா? அது செய்யணும். நீங்க தவறு சொல்றது உண்மையான தவறு என்று நீங்க சொல்லுவது உண்மையானா ஏன் நடவடிக்கை எடுக்கணும்? ஆனா அந்த தவறுக்கு அவங்க வந்து தவறு இல்லைன்னு அவங்களே சொல்றாங்க. தவறு இருந்தா நடவடிக்கை எடுத்திருக்கல. ஏன்னா நாடாளுமன்றத்தினுடைய இன்றைய நடைமுறையை தான் அவங்க பின்பற்றிருக்காங்க. மிஸ்டர் ராவடிக்குமார் அவையோட வெல் ஆஃப் தி ஹவுஸுக்கு போகக்கூடாதுங்கிறதா விதி, கூச்சல் போடக்கூடாதுங்கிறதா விதி, மைக் எடுக்க கூடாதுங்கிறதா விதி. ஆனால் இதற்கு நடவடிக்கை எடுக்க முகாந்திரங்கள் இருக்கிறது. அதன் அடிப்படையில் இவங்க மீது நடவடிக்கை எடுத்து அவங்க சஸ்பெண்ட் செய்திருந்தால் 255 பயன்படுத்தி இருந்தால் அதை வரவேற்கலாம். எப்படிங்க வரவேற்பாங்க? இதுக்கு மேல இதுக்கு மேல கலவரங்கள் நடந்திருக்க, அந்த கலவரங்களுக்கு காங்கிரஸ் காரணமா இருந்திருக்க, காங்கிரஸ் உறுப்பினர்களை செஞ்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் வந்து நடவடிக்கை எடுக்காதவங்க இதுக்கு எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்? இந்த சூழ்நிலைக்கு அவங்களை கொண்டு வந்தது அந்த நாடாளுமன்றத்தினுடைய நடைமுறை தான். ஒரு தவறு இன்னொரு தவறை எப்படி சரி செய்ய? நாடாளுமன்றத்தினுடைய நடைமுறைகள் தான் அவங்க இது மாதிரி செஞ்சாதான் இது வந்து விவாதத்துக்குரிய பொருளா இந்த அரசினுடைய பார்வைக்கு வரும்ன்றது இன்னைக்கு நிலைமையா இருக்கும் போது அதை செய்ய வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கியது இன்றைக்கு ஆளுகின்ற மத்திய அரசு தான். இது நிர்பந்தம் என்று சொல்ல, இதை தவிர உறுப்பினர்களுக்கு வேறு வழி இல்லை. பிரச்சனைகளுடைய வீரியம் அந்த அளவுக்கு பூதாகரமாக இருக்கிறது. ஆகிய காரணத்தினால் இதற்கு தள்ளப்படுகின்றோம் என்று சொல்ல இல்லை. இது போன்ற நடவடிக்கைகளுக்கு கடுமையான நடவடிக்கைகளை பாராளுமன்றத்தில் எடுக்க வேண்டிய தருணமும் வந்துவிட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது. இது பற்றியும் பாதிக்கலாம். பாராளுமன்றம் தொடர்ந்து முடங்கி இருக்கிறது. தமிழக மீனவர் பிரச்சனை இதை விவாதிக்கப்பட வேண்டும். தொடர்ந்து இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுகிறார்கள். இது விவாதிக்கப்பட வேண்டும் என்று தமிழகத்தை சேர்ந்த எம்பிக்கள், திமுக அதிமுக எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆவணங்கள் கிழித்தறியப்பட்டிருக்கின்றன. இந்த கோரிக்கை நியாயமானது என்றும் இந்த முறை சரியானதா என்ற விவாதமும் எழுந்திருக்கிறது. இதையெல்லாம் பற்றி இந்த நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலசி வருகின்றோம். திரு முருகன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். அதாவது இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாதுங்கிறது விதி, இது நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுகின்றோம் அப்படிங்கிறது இதில் ஈடுபடக்கூடிய உறுப்பினர்களுடைய விளக்கமாக இருக்கிறது. பல சட்டமன்றங்களில் தமிழகம் உட்பட அனைத்து சட்டமன்றங்களிலும் இது போன்ற வெல் ஆஃப் தி ஹவுஸுக்கு போனாலோ இல்லை கீழ்த்தறியப்பட்டாலோ அவர்கள் மீது சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது, வெளியேற்றப்படுகிறார்கள். பாராளுமன்ற விதிதான் சட்டமன்றங்களும் தழுவுகிறது. ஆனால் சட்டமன்றத்தில் கடுமை காட்டப்படுகிறது, பாராளுமன்றத்தில் காட்டப்படல. அந்த நிலைக்கு எடுக்கப்பட வேண்டிய நிலைக்கு பாராளுமன்றம் தள்ளப்பட்டிருக்கிறது நினைக்கிறீங்களா? நடைமுறையில் அது சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? சார், நீங்க வந்து கட்சியெல்லாம் மறந்துட்டு ஒரு ரூல்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா, கோர்ட்ல வந்து நம்ம பக்கம் கேஸ் வீக்னா நிறைய வாய்தா கேட்கிறோம். நம்ம இப்ப ஒரு கவர்மெண்ட்ல வேலை செய்யும்போது நாங்க சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுவோம். தப்பா வேலை செய்யற ஒரு தாசில்தாருக்கோ ஒரு டிப்டி கலெக்டருக்கோ அவங்க வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க, பதில் கொடுக்கறதுக்கே கேட்பாங்க. இதெல்லாம் என்னன்னா யூ ஆர் போஸ்ட்போனிங் தி ஆன்சர். அந்த மாதிரி ஒரு செட்டப் ஆயிடுச்சு. இந்தியாவில் முதல்ல இது நடக்கும்போது என்ன இப்படி பண்றாங்கன்னு நினைச்சது போய் இப்போ சர்வ சாதாரணம் ஆகி போச்சு. அதனுடைய விளைவுகளை தான் நம்ம பாக்குறோம்.
நீங்க நான் சொன்ன பாருங்க போல ஃபிலிபஸ்டரிங்னு ஒரு மெத்தடாலஜி இல்ல அது புரிந்து கொள்ள முடிகிறது. நடவடிக்கை எடுக்கணுமாங்கிறதா நடவடிக்கை எடுக்கணும் சார், எல்லாத்துக்கும் எடுக்கிற மாதிரி இதுக்கு எடுக்கணும். ஆனா அந்த கட்டுக்கோப்பான நடவடிக்கை எடுக்கின்ற தைரியம் உள்ள ஒரு கட்சி ஆட்சிக்கு வருகிறதா அல்லது சுய உணர்ச்சியோட பாக்குறாங்க. இப்ப உதாரணமா சார், ஒரு கட்சி ஆட்சியில இருக்கும்போது எதிர்கட்சியா இருக்கிற கட்சி இதெல்லாம் பண்ணுது சரி அப்படின்னு இவங்க சும்மா இருக்கிறாங்க. அந்த எதிர்கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே இந்த கட்சி பண்ணும்போது இவங்க நம்ம பண்ணோம் பண்ணல இந்த மாதிரி எவ்வளவு மெஜாரிட்டியோட ஒரு ஆட்சி அமைந்த போதும் கூட இதற்கு முன்னாடி பார்லிமெண்ட்ல சட்டமன்றங்கள் எடுக்கிறது போல கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுறதில்லை. அதுக்கு சட்டமன்றத்தில் எங்க கடுமையா எடுத்து பல சட்டமன்றங்கள் தமிழ்நாடு புரிஞ்சுக்கிறேன். வெல் ஆஃப் தி ஹவுஸுக்கு ஒரு உறுப்பினர் போகும்போது அவர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு இல்ல. சமீபத்தில் வெல் ஆஃப் தி ஹவுஸுக்கு போன உறுப்பினர்கள் மீது சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அந்த வெளியேற்றமோ இல்ல சஸ்பெண்டோ பார்லிமெண்ட்ல ரொம்ப அபூர்வமா இருக்கு. அது ஒரு நடவடிக்கையே அல்ல. இப்ப உதாரணமா இன்னைக்கு இவங்க சொன்னாங்க பாருங்க, மேடம் சொன்னாங்கல்ல 6 பேரை நாங்க சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம்னு. அதை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கட்சி கட்டுப்பாட்டை மீறியதற்காக கட்சி சஸ்பெண்ட் பண்ணிருக்கே தவிர இதே இது ஒரு பிஜேபி கவர்மெண்ட் இருந்து காங்கிரஸ் எம்பிக்கள் கலாட்டா பண்ணிருந்தா சந்தோஷப்பட்டு வெளியே நீங்க கட்சி கட்டுப்பாடு உங்களோட கட்சி லைன்ஸ்ல ஈடுபட்டிருக்கீங்க. பார்லிமெண்ட் டிஸ்டர்ப் பண்ண ஒரே காரணத்துக்காக தான் அவங்க எக்ஸ்பெல் பண்ணப்பட்டிருக்காங்க. முன்னாடி செய்யல. அதாவது இன்றைய தினம் கட்சி கட்டுப்பாடு என்றால் அது பாராளுமன்ற நடவடிக்கை ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வரைக்கும் போனாங்க. அப்பயும் நடவடிக்கை எடுக்கல. நடவடிக்கை அதாவது இன்றைக்கு பாராளுமன்றத்தில் தெலுங்கானா பில் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கிறது கட்சியோட ஒரு நிலைப்பாடு. அது ஒரு பக்கம் இருக்க பாராளுமன்ற இல்ல அதை ஒட்டி மட்டும் கிடையாது. இன்றைக்கு பாராளுமன்ற நடவடிக்கைகளை தடுப்பது என்பது நம் கட்சியிலிருந்து நடைபெறக்கூடாது என்பது நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அந்த விதத்தில் பாராளுமன்ற ஒழுங்கு என்பதை நாங்கள் கடைபிடிக்க விரும்புகிறோம். இந்த ஒழுங்கை எதிர்கட்சியா இருந்த போது சரியா கடைபிடிச்சிருக்கீங்களா? முடக்கங்கள் ஈடுபட்டதே இல்லையா? வெல் ஆஃப் தி ஹவுஸுக்கு ஓடியதே இல்லையா? ஆவணங்களை கிழிச்சு போட்டதே இல்லையா? வார்த்தைகள் அனைத்தையும் மிகச் சரியா? இன்றைக்கு நடக்கக்கூடிய நான் சொல்லிட்டு நீங்க பேசுறப்ப நான் பேசுறதே கிடையாது. அதுக்கப்புறம் சொல்லுங்க. அந்த விதத்தில் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சியாக இருந்த பொழுது இது போன்ற அமளிகளில் நாங்கள் பெரிய அளவில் கிடையாது, இந்த அளவுக்கு கிடையாது. எதிர்ப்பை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம், அது இல்லன்னு கிடையாது. வெளிநடப்பு பண்ணியிருக்கோம், நாங்க போயிருக்கோம். புடுங்கி எரிஞ்சிருது அதெல்லாம் கிடையாது. ஆவணங்களை கீழ்ச்சி போடுறதுலாம் நடைபெறது. காங்கிரஸ் உறுப்பினர்கள் காங்கிரஸ் அல்லாத உறுப்பினர்கள், அதாவது காங்கிரஸ் அல்லாத உறுப்பினர்கள், இது நீங்க சம்பவங்களை திரும்பி பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். காங்கிரஸ் அல்லாத உறுப்பினர்கள் அதை செய்தார்கள். அது நீங்க இந்த அவையிலேயே கேட்கிறேன். இந்த அவையில போய் ஸ்பீக்கரோட சேர்மன் நிக்கிறது எந்த உறுப்பினர்கள்? இல்ல இல்ல காங்கிரஸ் உறுப்பினர்கள் இல்லையா? நீங்க நீக்கிறதுக்கு முன்னாடி அவங்க காங்கிரஸ் உறுப்பினர்கள். அதையே திருப்பி சொல்லக்கூடாது. அதாவது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் வெல் ஆஃப் தி ஹவுஸ்ல போய் பிரச்சனை பண்ணது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு தமிழ்நாட்டை சார்ந்த கட்சிகள் வெல் ஆஃப் தி ஹவுஸ்ல போய் கிழிச்சு எறிகிறாங்க. அந்த அளவில் பாத்தீங்கன்னா இன்றைக்கு எதிர்ப்பை பதிவு செய்யக்கூடிய முறைகள் என்பது இருக்கு. பாராளுமன்ற ஜனநாயகத்தில் வழங்கப்பட்ட நடைமுறை என்பது ஒன்று இருக்கிறது. ஆகையால் அந்த ப்ரொடெஸ்டிங் மெத்தட கடைபிடிக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அந்த அளவில் பாத்தீங்கன்னா அப்பதான் பாராளுமன்றம் சுமூகமாக நடந்தது. இன்னைக்கு 73 மசோதாக்கள் பெண்டிங்கா இருக்கு. நாட்டு மக்களுக்கு தேவையான மசோதாக்கள், ஊழலை ஒழிக்கக்கூடிய பல்வேறு மசோதாக்கள், லோக்பாலை தொடர்ந்து தேர்தல் வர சமயத்தில் உங்களுக்கு நிறைவேற்றணும் அப்படின்னா எதிர்கட்சியை அதாவது ஒத்துழைக்க வேண்டாம். இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதான் எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய விவாதமே இல்லாம இந்த ஒரு 12 நாளுக்குள்ள 39 மசோதா நிறைவேற்றணும். ஒரு விஷயத்தை சொல்லணும். தெலுங்கானா மசோதா விவாதிப்பதற்கு 9 நாட்கள் போராதாது. அந்த வகையில இன்றைக்கு இப்ப தெலுங்கானா டிக்கெட்ல ஜெயிச்சவங்கள்ட்ட கேளுங்க இந்த கேள்வி. இல்ல இல்ல அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்க நியாயம் இல்லாம எங்களை கேட்கிறீங்க. நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். இன்னைக்கு பாராளுமன்றத்தை தெலுங்கானா மசோதா நிறைவேற்றப்படுவதில் வேற எந்த தடையும் கிடையாது, இவங்க பண்ற பிரச்சனையும் கிடையாது. இதில் மேல் சபையில் கொண்டு வரும் மாநிலங்களவையில் கொண்டு வர வேண்டியதை நான் தற்பொழுது மக்களவையில் கொண்டு வர வேண்டிய கட்டாயம் மத்திய அரசுக்கு உள்ளது. ஆகையால் அது ஜனாதிபதியின் ஒரு அனுமதிக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நேரம் தான் அவகாசமே தவிர இதற்கிடையில் தெலுங்கானா பிரச்சனையை தீவிரப்படுத்துவது என்று நினைக்கக்கூடிய அந்த 6 எம்பியும் நாங்க இன்னைக்கு எக்ஸ்பெல் பண்ணிருக்கோம்.
நான் கேட்கிறேன், இதே கோட்பாடை தமிழகத்தில் கடைபிடிப்பார்களா? இன்னைக்கு தமிழ்நாட்டுல பிஷர்மேன் இஷ்யூல மீனவர்கள் பிரச்சனையில ஒரு பேச்சுவார்த்தை இருதரப்பு மீனவர்கள் மத்திய மாநில அரசின் ஈடுபாடோடு இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது தமிழக முதலமைச்சரே அதை முன்வைக்கிறாங்க, தான் செய்த நல்ல விஷயமாக சொல்கிறார். நல்ல விஷயம் நடக்கும்போது கெட்ட விஷயம் நடக்கும்போது, அதாவது மீனவர்கள் தாக்கப்படும் போது அது எழுப்பப்பட வேண்டிய ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடறேன். நான் கேட்கிறேன், மீனவர் பிரச்சனையில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் கட்சி ஒரு முடிவெடுக்க வேண்டாமா? திமுக கட்சி தலைவர் ஒரு முடிவெடுக்க வேண்டாமா? நீங்கள் அவையை நீங்கள் முடக்காதீர்கள், இங்கு நடந்து கொண்டிருக்கிற பேச்சுவார்த்தையை சுமூகமாக முடிக்க வேண்டும் கூறவில்லை. அந்த எம்பிக்களை ஏன் பதவி நீக்கம் செய்யவில்லை? அது என்னுடைய கேள்வி. எங்க கட்சியில நாங்க தைரியமா எடுக்கிற முடிவை இந்த தலைவர்களால் எடுக்க முடியல பாருங்க. அதுதான் காங்கிரசின் பெருமை என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். திருமுருகன் முடிச்சாங்களா? சரி, நான் என்ன சொல்றேன் இல்ல பாரு, பேசும்போது நான் பேசுறது இல்ல. ப்ளீஸ் கண்டினியூ பேசுங்க. நான் உங்களை மாதிரி தலையிட மாட்டேன். அதாவது காங்கிரஸ் எம்பிக்கள் சபை விதிகளை மீறி தடை செய்தார்கள் சஸ்பெண்ட் ஆகல. அப்படி பண்ணிருந்தாங்கன்னா ஏன் ஏடிஎம்கே பண்ணல அப்படின்னு நான் கேக்குறேன். இப்ப நீங்க சபை விதிகளை மீறின்னு முடிவு பண்ண பிறகு சபாநாயகர் அது காங்கிரஸ் எம்பியா இருந்தா பண்ண மாதிரி ஏடிஎம்கே எம்பி ஏன் பண்ணல? செய்திருக்கிறது கட்சி. நான் என்ன கேக்குறேன்னா, கட்சி செய்யும் போது அது கட்சியுடைய கொள்கையாதே தவிர அரசு பார்லிமெண்ட் கொள்கை இல்ல அப்படின்னு நான் முதல்ல சொன்னேங்க. அவருக்கா இந்த தயக்கத்துக்கு காரணம், நாங்க ஆட்சியில எதிர்கட்சியா இருக்கிற காலங்கள்ல பார்லிமெண்ட்ல பண்ணிருக்கோம், எங்களுக்கு இது கில்ட்டி அப்படிங்கறதும் இது பேசக்கூடாது. இது நான் அப்புறமா நான் இந்த மாதிரி டிபேட்ல பார்ட்டிசிபேட் பண்ணவன். எப்படின்னா, நீங்க இத நீங்க செய்ய முடியாது, ஏன்னா நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் பேசியிருக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய நண்பர்கள், நான் பேர் சொல்ல விரும்பல, ஏன்னா இப்ப அவங்க பாத்துட்டு இருப்பாங்க, அத அவங்க பிரமாதமா பார்லிமெண்ட்ல உள்ள புகுந்து கலெக்டா பண்ணுவான் அப்படின்னு அவரை பேசினதை நான் காதால கேட்டிருக்கிறேன். எந்த கட்சியிலும் எல்லா கட்சிகளும் அதை நீங்க ஒத்துக்காம இதுல கட்சியில பெரிய இது பேச வேண்டிய அவசியம் இல்ல. ஒண்ணு, இப்ப நம்ம முன்ன இருக்கிற கேள்வி என்னன்னா, இவர் நல்லா சொன்னார், அதை அழகா சொன்னார். எப்படின்னா, நாங்க கருத்தை எடுத்து வைத்து அதற்கு கிடைக்கிற அட்டென்ஷனை விட இந்த மாதிரி கலாட்டா பண்ணும்போது நாளைக்கு பத்திரிகை மைத்ரேயன் சார் இப்படி நிப்பாரு அப்படி போவாரு, இதுல அட்ராக்ட் ஆயிடுறாங்க. அது அந்த கட்சி மட்டும் இல்ல, எல்லா கட்சியும். ஆக நமது கட்டமைப்புகள் இது போன்ற விதிகளை மீறும் நிலைமையை உருவாக்கியதற்கு காரணம் எல்லா வகையிலுமே நமது அரசியல் ஒட்டுமொத்தமா பார்க்கணும். நான் திருக்குமார் அவர்கள்ட்ட நேரடியா கேட்கிறேன், அதாவது இது போன்ற நிலைப்பாட்டை ஒரு பொதுவில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, ஒரு விலைவாசி உயர்வோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை காட்டி அது விவாதத்துக்கு இப்போ உடனே எடுத்துக்கணும்னு எதிர்கட்சிகள் முன்னையும் கேட்டிருக்காங்க. நாளைக்கு எழுப்பி இதே போல மைக்கு தூக்கி எரிஞ்சாலோ இல்லாட்டி ஆவணங்களை கிழிச்சு போட்டாலோ இன்று இருக்கக்கூடிய சட்டமன்றம் சபாநாயகர் ஏற்றுக்கொள்வார், ஏற்றுக்கொள்ள கூடாதுங்கிறது தானே எதிர்பார்ப்பு இல்ல. அதாவது ஐயா ரொம்ப தெளிவா சொன்னார். நாடாளுமன்றத்தில் நீங்க சொன்னது போல நாடாளுமன்றத்தில் விதி இருக்கு, விதி இல்லைன்னு சட்டமன்றம் நான் முடிச்சிடுறாங்க. நாடாளுமன்றத்திற்கென்று விதி இருந்தாலும் அந்த விதியை ஒட்டி சட்டமன்றத்திற்கும் விதி இருக்கு. ஆனா சட்டமன்றத்துக்கும் மரபு இருக்கு, நாடாளுமன்றத்துக்கும் ஒரு மரபு இருக்கு. விதியை மட்டும் வச்சு சபை நடக்கிறது இல்ல, அந்த சபையினுடைய மரபு இருக்கு. அந்த மரபு வழியா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இதை நாடாளுமன்றம் அங்கீகரிச்சிருக்கு, சட்டமன்றம் இதை இது வரைக்கும் ஏத்துக்கல, அதனால தண்டனை கொடுக்கறாங்க. அவங்க அதை அங்கீகரிக்கிறாங்க, அதனால தண்டனை கொடுக்கல. அதுதான் உண்மை. சட்ட விதிகளை விட மரபுகள் தான் கடைபிடிக்கப்படுகின்றன. ஆக நாடாளுமன்றத்தில் இது மரபாக்கப்பட்டிருக்கிறது, அதனால் அதை உறுப்பினர்கள் கடைபிடிக்கிறார்கள். அதனால தண்டனை கொடுக்கல. அவங்க சொன்னாங்க காங்கிரஸ் நீக்கினாங்க, அதுக்கு ஐயா தெளிவா சொன்னாங்க. காங்கிரஸ் கட்சி அவங்க தெலுங்கானா பிரச்சனை உங்களுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் விதிகள் கடைபிடிக்கப்படணும், நாடாளுமன்றத்தில் விதிகள் வேண்டாம், மரபுகள் கடைபிடிக்கப்படணும். யார் என்ன நடவடிக்கை செஞ்சாலும் நான் சொல்ல வர்றது, தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய மரபுகள் பின்பற்றப்படுகின்றன. அதே மாதிரி டெல்லி நாடாளுமன்ற மாநிலங்களவையினுடைய மரபுகள் படி அங்கே நடந்தார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற உறுப்பினர்கள் என்பதுதான் உண்மை.
இந்த நிலையில கிழிச்சு போடுறதும் மைக்க புடுங்குறதும் அவர்களுக்கு மரபாக இருக்கிறது. அவர்கள் கட்சி வந்து அந்த ஒழுங்குகீனத்தை அங்கீகாரம் செய்கிறார்கள். கழுத்துக்கு மேல வெள்ளம் அப்படிப்பட்ட ஒழுங்குகீனத்தை அங்கீகாரம் செய்கிறார்கள். இன்னைக்கு மீனவர்கள் நாள்தோறும் பேச்சுவார்த்தை நான் சொல்ல விரும்புறேன். நான் பேசி முடிச்சோன்னு பேசுங்க. அதான் நீங்க பேசி முடிச்சிட்டீங்க. நான் முடிக்கிறேன். நான் முடிச்ச பிறகு கொஞ்சம் கூலாவும் இருவருமே பேசலாம். அதாவது மரபை பற்றி காங்கிரஸ்காரங்கிட்ட இது போன்ற உறுப்பினர்கிட்ட கேட்க வேண்டிய அவசியங்களுக்கு இல்ல. தமிழ்நாடு மரபு முழுமையாக கடைபிடிக்கப்படுகிறது. இவங்க நடந்துக்கிற முறையை விட தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களோ தமிழ்நாடு அரசாங்கமோ தமிழ்நாடு சட்டமன்றமோ இன்னைக்கு சிறப்பாக தான் செயல்படுது. இன்றைக்கு இது போன்ற ஒரு பொறுப்பற்ற உறுப்பினர்கள் பேசுகிறதை கூட அனுமதிக்கின்ற ஒரு நிலை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருக்கிறது. அவர்கள் ஒரு 2 பேர் இருந்தாலும் ஒருத்தர் இருந்தாலும் அவங்களுக்கு பேசுற வாய்ப்பு தராங்க. அவங்க அதுக்காக 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசணும்னா ஒவ்வொரு கட்சிக்கும் தமிழ்நாடு மக்கள் எவ்வளவு இடம் கொடுத்திருக்காங்களோ அந்த இடத்துக்கு தக்கவாறு வாக்கு நேரம் ஒதுக்கப்படுகிறது. அவர்களுக்கு குரல் வந்து கேட்கப்படுகிறது. அதற்கு நிவாரணம் தேடப்படுகிறது. எங்களுக்கு பதில் சொல்ல வாய்ப்பு தருவீங்களா மாட்டீங்களா? ரொம்ப சுருக்கம். அதாவது இன்னைக்கு நான் கேக்குறேன், சட்டமன்றத்துல ஒரு சட்டம், நாடாளுமன்றத்துல ஒரு சட்டம், மரபுதான் அங்க கடைபிடிக்கணும், அங்க சட்டம் கடைபிடிக்க கூடாது. ஆனா சட்டமன்றத்துல சட்டம் கடைபிடிக்கணும், மரபு கடைபிடிக்க வேண்டாம் அப்படிங்கிறாரு. அந்த அளவில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சட்டமன்ற நடவடிக்கையா இருக்கட்டும், நாடாளுமன்ற நடவடிக்கை சட்டத்திற்கு உட்பட்டது. ஆகையால் எந்தவித ஒழுங்கீனத்தையும் நிச்சயமாக கட்சிகளின் தலைமைகள் கண்டிக்க வேண்டும். அதை தான் நாங்கள் இன்றைக்கு செய்திருக்கிறோம். இன்னைக்கு கட்சி தலைமை என்ற முறையில் எங்கள் அன்னை சோனியா காந்தி அவர்கள் முறையாக அந்த 6 பேரையும் நாங்க சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், எக்ஸ்பெல் பண்ணிருக்கோம். அந்த அளவில் கட்சியின் ஒழுங்குகீனத்தை நிச்சயமா ஒழுக்கம் இல்லாத இந்த மாதிரி அவங்க ஏன் எக்ஸ்பெல் பண்ணல? என்னுடைய கேள்வி அதான். மைக்க புடுங்கலாம், பேப்பரை கிடிக்கலாம், சட்டமன்றத்தை இதை அலோவ் பண்றாங்களா? புல்லட்டின்ல வெளியிடுறோம். ஒரே ஒண்ணு விஷயத்த சொல்றேன், இன்னைக்கு புல்லட்டின்ல வெளியிடுறோம். அந்த புல்லட்டின்ல ஒரு வார்னிங்கா வெளியிடுறோம். தவறு செய்தவர்கள், தவறு செய்த எம்பிஸ், ஒழுங்கீனமா இருக்கக்கூடிய எம்பிஸ் எல்லாம் இன்னைக்கு வெளியிடுறோம். இன்க்ளூடிங் காங்கிரஸ் மெம்பர்ஸ் வெளியிடுறோம். நிச்சயமாக எக்ஸ்பெல்லும் பண்றோம். நாங்க அவை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அவங்க அது வார்னிங்கா எடுத்துக்கிட்டு அதன் மீது ஒரு குற்றம் குறை இல்லாம தங்களை ஏன் திருத்திக் கொள்ளவில்லை? இது போல ஒரு எம்பிக்களே இப்படி நடந்திருக்காங்கன்னா சாதாரண பொதுமக்களுக்கு இவர்கள் எவ்வாறு பார்க்க மக்கள் கருத்தையும் எடுத்தாகணும். இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் பற்றி நீங்கள் சொன்னாலும் இதே போன்று தெலுங்கானா பகுதி எம்பிக்களும் சீமாந்திரா பகுதி எம்பிக்களும் போன கூட்டத்தொடர்லையும் முடக்கினாங்க, போன கூட்டத்தொடர்லையும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் முடக்கினாங்கிறதையும் கருத்தில் எடுக்கணும். அன்னைக்கே நடவடிக்கை எடுக்கலங்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது. இந்த தருணத்தில் நேர்கள்ட்டையும் கேட்டிருந்தோம், இன்று மாநிலங்களவையில் தமிழக எம்பிக்களின் நடவடிக்கை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இது சரியானதா என்று கேட்டிருந்தோம். அதற்கு நேர்களுடைய பார்வை. இது சரியானது என்று 16%, இது தவறு, இது ஏற்புடையதல்ல என்று 52%. வேறு வழி இல்லை, இந்த நிர்பந்தத்துக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள், இதை தவிர வேற வழி இல்லை, இந்த முடக்கத்தை இது போன்ற நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபட்டாக வேண்டியாக இருக்கிறது என்று 32% தெரிவித்திருக்கிறார்கள். வேறு வழி இல்லை என்று 32%, சரி என்று 16%, தவறு என்று 52% தெரிவித்திருக்கிறார்கள். இது ஆரோக்கியமானதல்ல. விவாதங்கள் நடைபெற வேண்டும். தமிழக மீனவர் பிரச்சனையும் விவாதிக்கப்பட வேண்டும். அனைத்து பிரச்சனையும் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் பொது எதிர்பார்ப்பாக இருக்க முடியும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு ஆவடிக்குமார், திரு முருகன், விஜயதாரணி மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளேன்.